Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கீ செயின் ஒன்று எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்க போகிறோம். அது வந்து பிளாஸ்டிக் கேன்வாஸ் இருக்குல்லையா, நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து மேட் போட்டிருப்போம், தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கீ செயின் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் தேவையான சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 23x8 அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த எட்ஜஸில் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சமமாக கட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டாக மடிச்சிட்டு சென்டரில் மட்டும் 2 விட்டுட்டு மற்ற சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக அதோடைய லென்த் வந்து 3 இருக்கணும். இந்த சைடு 3x2 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கீ செயின் உள்ள அந்த கம்பி மாட்டணும் இல்லையா, அந்த வளையம் அது மாட்டுறதுக்காக இது. இப்போது நான் இப்படி கட் பண்ண பிறகு இது 17x8 அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து அந்த கட்டங்கள் வந்து 17x8 அப்படி இருக்கணும். இப்போது நான் ஒரு பெரிய ஊசியில் ப்ளூ கலரில் நூல் கோர்த்துருக்கேன், டபுளாக கோர்த்துருக்கேன். அதை வந்து நான் சிம்பிளான ஸ்டிச்சஸ் போடுறேன், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வரிசையாக போட்டுக்கலாம். இந்த எட்ஜில் ஒரு ஹோல், இந்த எட்ஜில் ஒரு ஹோல், அது மாதிரி வந்து நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. எல்லாருமே போடுற மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் நான் போட்டுட்ருக்குறேன். அதனால் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். இப்போது இந்த பாதி சைடு போட்ட மாதிரி இந்த பாதி சைடு வந்து நான் போடுறேன். இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் மட்டும் கேப் இருக்கும். அந்த சென்டருக்கு வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போது சென்டரில் நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த க்ரீன் கலர் த்ரெட்டால் போடுறேன். எப்படி போடுறேன்றது பாருங்கள், மேலே கீழே அந்த மாதிரி நான் போடுறேன். நான் எடுத்த அளவுக்கு தான் கேன்வாஸ் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் வந்து ஸ்டிச்சஸ் முடிச்சாச்சு. இப்போ எட்ஜில் வந்து அந்த கேன்வாஸ் தெரியுது இல்லையா, அதை மறைக்கிற மாதிரி வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டேன். ஓரத்தை மறைக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸ்டிச்சஸ் ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். இப்போது அந்த எல்லா எட்ஜ்லேயுமே அந்த ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டேன். இப்போது அந்த மேலே இது மட்டும் நம்ம கேப் விட்டுருந்தோம், அது ஸ்டிச்சஸ் போடலை. அதில் வந்து அதே மாதிரி ப்ளூ கலர் த்ரெட்டால் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது அவ்வளோதான். இந்த கீ செயின் வந்து முடிஞ்சிருச்சு. மேலே வந்து அந்த ஹூக் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.